தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யர் டைம் இன் வாட்சிங் திஸ் வீடியோ. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கான வீடியோ என்னென்னா ஒரு ஷாப்பிங் அவுட்டிங் விலாக்னு வச்சுக்கலாம். பேசிக்காக ஷாப் பண்ணுறதுக்கு தான் போனது. அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்னென்ன நடந்துச்சு அன்றைக்கி அப்படின்னு சொல்லி குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு ஷார்ட் வீடியோவாக எடுக்கணும்னு சொல்லி தான் நினச்சேன். பட் அது 12 மினிட்ஸ் போயிடுச்சு எடிட் பண்ணும்போது. இட் ஹேப்பன்ஸ். நம்ம ஒரு சில டைம் நினைப்போம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா எலபரேட்டடாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வீடியோ வந்து கொஞ்சம் 5 மினிட்ஸ் 8 மினிட்ஸில் முடிஞ்சிடும். சரி இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் மட்டும் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது சில டைம் கொஞ்சம் பெருசாகும். நம்ம ஒன்று நினைக்கும் போது அது வேறு ஒன்று நடக்கும். இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, நிறைய விஷயத்தில் அந்த மாதிரி நடக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிப்போங்க. சரி வாங்க ஃபஸ்ட் என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக பார்க்கலாம். ஊர் சுற்ற போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேண்டேட்ரி பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. மோஸ்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் போகிறோம் அப்படிங்கும் போது கொஞ்சம் தூரமாக போகிறோம் அப்படிங்கும் போது ஏர் ஃபில் பண்ணிக்கிறதும் நாங்கள் அப்போ பண்ணிடுவோம். ஏன்னா கொஞ்சம் கிட்ட போகும்போது அது சோம்பேறிப்பட்டு விட்டுருவோம். கொஞ்சம் தூரமாக போகும்போது தான் நம்ம சரி ஏர் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுமே. பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு சரி ஏரும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எப்போவுமே ஒரு 2 பாயிண்ட்ஸில் ஒரு சில டைம் 5 பாயிண்ட்ஸ் கூட கம்மியாக இருக்கும் ஹேர் ஃபில் பண்ணும்போது. சரி செக் பண்ணிகிட்டே போயிடுவோம். எனக்கு கொஞ்சம் சோம்பேறியாக தான் இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விட்டால் அப்புறம் நம்ம பண்ணுறதுக்கும் சோம்பேறிப்படும். அந்த மாதிரி யாரெல்லாம் சோம்பேறிப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அங்கே கொஞ்சம் சோம்பேறி தான் பட்டோம். சரின்னு சொல்லி அப்போது வேறு வழி இல்லை, இப்போ பண்ணலன்னா அப்புறம் கிட்டே போகும்போது கண்டிப்பாக பண்ண மாட்டோம்னு சொல்லி அப்படியே பண்ணிவிட்டு அன்றைக்கி கிளைமேட் அப்போ செம்ம சூப்பராக இருந்தது. எங்கே மழை வருமோன்னு ஒரு பக்கம் பயம் வேறு. இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதா இல்லை மழை வரும்னு பயப்படுறதா என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லை. எனக்கு ஆக்சுவலாக வரத்துக்குள்ளே மழை வந்துடுச்சு. அந்த ஸ்டோரியுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த கிளிப்ஸுமே ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். நாங்கள் அப்பயும் கூட சீக்கிரம் வந்தோன்னு போய் சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு சீக்கிரமாக தான் வந்தோம். ஷாப் பண்ணி முடிச்சுட்டு சரி சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அங்கே விளையுதில் பின்னாடி அது அப்படியே முன்னாடி கடையில் விற்றுட்ருப்பாங்க. பின்னாடி என்ன விளையுதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி விற்றுட்ருப்பாங்க. அதை தான் கட்டிகிட்ருக்கவங்களுக்கு அங்கே வாங்கினா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸுமே எல்லா கீரைமே எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஈவினிங் டைமில் பறித்து ஒரு 3 o'clock 4 o'clock பறித்து 5 to 6 7 அந்த டைமுக்குள்ளே விற்றுருவாங்க. அந்த டைம்லலாம் போனால் செம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மார்னிங்குமே பறித்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் விற்றுருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அங்கே எப்போ வாங்கினாலும். காய்கறியுமே அப்படி தான். ஏதாச்சும் வாங்கி விற்பாங்களனால எனக்கு தெரியல மோஸ்ட்லி. ஆனால் அங்கே விளையிறதுன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம கேட்கும் போது பார்க்குறதுக்குமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியும். அப்போ கொஞ்சம் நம்புகிற மாதிரி தான் இருக்கும் அங்கே வாங்கும்போது. அங்கெல்லாம் நாங்கள் எதுவுமே வாங்கலை. அன்றைக்கி நாங்கள் போகும்போது சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போனோம். ரிட்டன் வரத்துக்குள்ளே மழை வந்துருச்சு. அவங்க கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. எதுவுமே வாங்கலை. அன்றைக்கி போயிட்டு என்னத்துக்கு போகணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக எதுவுமே வாங்கலைன்னு நினைக்கிறேன். போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் எக்ஸ்ட்ராவாக. ஃபஸ்ட்டு ஸ்டுடியோ தான் போனோம். போயிட்டு சும்மா ஸ்லிப்பர்ஸு சேல் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி நிறைய ரீல்ஸில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுதான் சரி சும்மா தான் போய் பார்ப்போமே, சேல் இருக்கோ இல்லையோ, சேலில் இருக்கிற ட்ரெஸ் இல்லைனாலையும் நார்மல் ட்ரெஸ் ஆச்சு பிக் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரஃப்யூஸ் கிட்ட ஸ்லிப்பர்ஸ் இல்லை. சரின்னு சொல்லி அந்த ஸ்லிப்பர்ஸும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரஃப்யூஸ்க்கு பார்க்க போனால் ரஃப்யூஸ் மட்டுமா பார்ப்போம். ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஸ்லிப்பரும் நல்லா இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். டிசைன் பார்த்தோன்னா சைஸ் பத்தல, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. எனக்கு என்னமோ இது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அடிக்கடி வியர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி எடுக்கலாம்னு நினச்சேன். அது கொஞ்சம் சைஸ் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அது செட் ஆகலை. சரின்னு சொல்லி வேறு ஏதாச்சும் போய் பார்க்கலான்னு பார்த்தா அது எனக்கு பிடிக்கல. சரின்னு சொல்லி எதுவுமே ஸ்லிப்பரே வாங்கவே இல்லை. அதோட அதை விட்டுட்டு சரி வேறு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். சரி சொல்லி நெக்ஸ்ட்டு மேக்ஸ்குள்ளே போனோம். மேக்ஸ்குள்ளே போய் டிஷர்ட் எடுத்தோம். அதுலேயும் அப்படி தான் பண்ணுறாங்க. நீங்கள் இதில் 2 டிஷர்ட் எடுத்திங்கன்னா 500 rupees, ஒரு டிஷர்ட் மட்டும் எடுத்திங்கன்னா 300 அப்படின்னு சொன்னாங்க. சரி 2 டிஷர்ட் பிக் பண்ணலான்னு பார்த்தா ஒரு டிஷர்ட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு டிஷர்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை. எல்லாமே அப்படி தான். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில அதை ட்ரை பண்ணி பார்த்தா செட் ஆகுமான்னு சொல்லி ஒரு ஜீனு 2 ஜீன் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். அது என்னமோ செட் ஆச்சு. பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஓகே ஐம் கோனா பிக் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லை எனக்கு. சரி எடுக்கலாமா வேண்டாமா ஒரு டைலமாலே இருப்போம்ல, அந்த மாதிரி இருந்தது. சரி இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அப்புறம் ரெகுலேட் பண்ணுற மாதிரி தான் ஆயிரும். எதுக்கு தான் இதை எடுத்தோமோ அப்போவே யோசிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் வேண்டான்னு சொல்லி வச்சுட்டே வந்துட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருவேன் சில டைமு. ஆனால் சில டைம் எடுத்துகிட்டே வந்துருக்கலாம், அது இன்றைக்கி போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அப்படி ரெகுலேட் பண்ணனாலும் இருக்குது. பட் நிறைய டைம் வந்து ஏன்டா எடுத்தோமோ அப்படின்னு சொல்லி ரெகுலேட் பண்ணுறது தான் அதிகம். ஸோ அதை நான் அதை எடுக்கவே இல்லை. சரி எதுவுமே எனக்கு செட் ஆகிற மாதிரியே இல்லை. அன்றைக்கி ஏன்னே தெரியல. ஆன்லைன்லேயே ஷாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. சரி வந்தோம், அதுக்காக ஒரு குர்த்தியாச்சும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி மேலே போய் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். எனக்கு என்னமோ அன்றைக்கி எந்த இதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, ஏன்னே தெரியல. கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை எனக்கு என்னமோ.
சரின்னு சொல்லி அதெல்லாம் வச்சுட்டேன் அப்படியே. சரி வேண்டாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை மட்டும் பண்ணி பார்த்தேன். ஏதாச்சும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப பிடிச்ச மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரஃப்யூஸ்க்கு இந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி இதுவாச்சும் எடுத்துக்கலாம், நல்லா பேகியாக ஓவர் சைஸ்டு டிஷர்ட்ஸாகவே பார்த்து எடுத்தேன். ஸோ தட் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் வீட்டில் போட்டுக்கும் போது அப்படின்னு சொல்லி. அந்த ஓவர் சைஸ்டு டிஷர்ட்ஸுமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. பட் சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப ஐம் கோனா பிக் திஸ் இஸ் மை டிஷர்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி இல்லவே இல்லை. என்னே தெரியல. சரின்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன் எல்லாமே. நான் இதில் டிஷர்ட்ஸ் வச்சுட்டு வந்துட்டுருப்பேன் நான் மொத்தமாக, இல்லை குர்த்திஸ் எல்லாமே வச்சுட்டு வந்துட்டுருப்பேன். நான் விண்டோ ஷாப்பிங் பண்ணியிருப்பேனா இல்லை ஏதாச்சும் பிக் பண்ணியிருப்பானா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குர்த்தி ஏதாச்சும் ஷாப் பண்ணியிருப்பேனா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்கள். நான் அதுவுமே காட்டுறேன் என்னென்ன குர்த்தி ட்ரை பண்ணேன்னு சொல்லி. அதில் ஒரு சிலது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது, எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஒரு சிலது வந்து ஓகே பட் ரொம்ப அப்படியே நல்லாயிருக்கும் இது நம்ம போட்டால் அப்படின்னு சொல்லி ஃபீல் இருக்கும்ல, அது இல்லவே இல்லை. ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் பார்த்தா ட்ரெஸ்லாம் கீழே விழுந்து கிடக்கு, எல்லாமே கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இது தான் ட்ரை பண்ணேன். இது 2Kன்னு நினைக்கிறேன். இந்த டாப்பு 1999 1988 அந்த மாதிரி ஏதோ ப்ரைஸு, கரெக்டாக ப்ரைஸ் ஞாபகம் இல்லை. பட் 2K கிட்ட. இது வந்து 1999 ஷார்ப்பாக 1999. சரின்னு சொல்லி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எதுவுமே எனக்கு செட் ஆகிற மாதிரியே இல்லை. இது வேணால் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. ஆனால் இதே மாதிரி என்கிட்ட இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்தது. சரி இதுக்கு முன்னாடி தான் வச்சுருக்கோமே, இது மறுபடியும் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். இருக்கிற ட்ரெஸ்ஸே மறுபடியும் வாங்குறதுக்கு மனசு வராதில்ல நமக்கு, அதனால சொல்லி அப்படியே வச்சுட்டேன். இந்த எல்லோவும் ட்ரை பண்ணேன், நெக்ஸ்ட் ஒரு க்ரீனும் ட்ரை பண்ணேன். எதுவுமே எனக்கு அப்படியே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லவே இல்லை, ஏன்னே தெரியல. அண்ட் இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருந்த மாதிரி இருந்தது. அப்படி இருந்தாலே எனக்கு மோஸ்ட்லி பிடிக்காது. எதுக்குடா இதை வாங்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் இருக்கிறதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி நான் அப்படி தான் பார்ப்பேன். டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் இருக்கணும் எனக்கு. இதுவுமே அப்படி தான் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இதுலேயுமே சுருங்கி இருக்குது, அதெல்லாம் ஏர்ன் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அது ஃபிட்டு கரெக்டாக இருக்கணும், அந்த கொடுக்குற காசுக்கு அது ஒர்த்தாக இருக்கணும். எனக்கு அப்படி தோணலை, நான் வச்சிட்டேன். நான் என்ன பிக் பண்ணியிருப்பேன், வேறு ஏதாச்சும் பிக் பண்ணியிருப்பேனான்னு நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஷாப் பண்ணதுக்கு டயர்ட் ஆகிடுச்சு. சரி இப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாந்தி பேக்கரி அங்கேயே இருக்கும், கொஞ்சம் தூரத்தில், மேக்ஸ்க்கு கொஞ்சம் தூரமாக போனோம், அங்கே இருக்கோம். அங்கே வந்து சரி சாப்பிட்டுட்டே போயிடலாம், ஏதாச்சும் ஸ்நாக்ஸு கேக் சாப்பிட்லாம், பேஸ்ட்ரீஸ் அதுன்னு சொல்லி யோசிச்சு கடைசியாக பிஸ்கட்ஸ் ஏதாவது சாப்பிட்லாமான்னு யோசிச்சோம். பப்ஸு ஏதாச்சும் சாப்பிட்லாமா, என்ன சாப்பிட்றதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை எங்களுக்கு. சரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் இங்கே தெரியறாருல இவர்கிட்ட தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம் நாங்கள் எல்லாமே. சரின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து பஃப்ஸ் மட்டும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி 20 ரூபீஸ் இந்த பஃப்ஸு. அது வந்து 22 ரூபீஸோ நம்ம சிக்கன் சமோசா அது 20 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜூஸ் ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு இருந்தோம். சரி ஐஸ் கேக் ஏதாச்சும் பீஸ் கேக்ஸாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல், அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க டெலிவரிக்காக. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்து நேமெல்லாம் போடாமல் அப்படியே இருக்கும்ல, நம்ம வந்தோடனே பிக் பண்ணி எடுத்துப்போம்ல, அந்த மாதிரியும் இருந்தது. இதெல்லாம் இருந்துட்டு சரின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சும்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அந்த சைடில் இருக்க ஜூஸ் தான் பிக் பண்ணியிருந்தோம். ஃப்ரூட் மிக்ஸ் பாதாம் ஃப்ரூட் மிக்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். அது சூப்பராக இருந்தது. அது வந்து 100 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். 100 ரூபீஸு பாதாம் ஃப்ரூட் மிக்ஸ் அங்கே இருக்குல்ல, அது ட்ரை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு சரி ஏதாச்சும் ஸ்வீட்டும் சாப்பிடணும் போல் இருந்தது எங்களுக்கு மறுபடியும். சரின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து இது சாப்பிட்டோம். அந்த பிங்க் கலரில் ஒரு ஸ்வீட் இருக்குல்ல, அதுவும் அதுக்கு பக்கத்தில் இருக்கே ஒரு மாதிரி பிஸ்தா வச்சு அந்த ஸ்வீட்டும் சாப்பிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிட்ஸான்னு ஒன்று தந்தாங்க, அது நல்லா இருந்தது, ட்ரை பண்ணலாம். 100 ரூபீஸு. நான் ப்ரைஸ் தெரியாமல் தான் வாங்கியிருந்தேன், பட் அதுவுமே நல்லா இருந்தது. இப்போ சொன்னால நான் ஃப்ரூட் மிக்ஸ் ஒன்று சாப்பிட்ருந்தோம் அப்படின்னு சொல்லி அது, அப்புறம் ஒரு பேஸ்ட்ரி, அப்புறம் ஒரு பிட்ஸா. அதுக்கப்புறம் அந்த பிட்ஸா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி 2 பிட்ஸா ஆர்டர் பண்ணி அப்புறம் அந்த பிங்க் கலர் ஸ்வீட்டும் அந்த பிஸ்தா மேலே போட்டிருந்த ஸ்வீட்டும் சாப்பிட்டோம். அந்த பிஸ்தா மேலே போட்டிருந்துச்சுல, அதில் வந்து நிறைய ஜீரோ அப்படியே மேலெலாம் ஒழுகிருச்சு. சாப்பிடும்போது நிறைய ஜீரோ அப்படியே உள்ளே போட்டிருக்கணும் போல் வாய்க்குள்ளே. நான் கடிக்கும் போது அப்படியே மொத்த ஜீரோ கீழே வந்துடுச்சு. நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதெல்லாம் பார்த்து சாப்பிடுங்க. அப்புறம் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தது. ஆல்ரெடி சாப்பிட்டதுக்கே வயிறு ஃபுல்லு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இது எங்கே சாப்பிட முடியும், அது எதுவுமே நாங்கள் எவ்வளோ என்ன எதுவுமே கேட்கவே இல்லை. அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கிளம்பலாம், நெக்ஸ்ட் ஒரு வேலை இருந்தது. சரி அதையாச்சும் போய் உருப்படியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் போயிட்டோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம்.
உட்டன் சேர் வாங்குறதா, ஆஃபீஸ் சேர் வாங்குறதா, இல்லை நார்மல் ரெகுலர் சேர் இருக்கும்ல பிளாஸ்டிக் சேர் அது வாங்குறதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க சோஃபாக்கு வந்து இன்னும் குஷனெல்லாம் நாங்கள் தைக்கவே இல்லை. சரின்னு சொல்லி அதெல்லாம் தைக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் என்னன்னு சொல்லி அங்கே கேட்டு வைப்போம். இப்போத்துலேருந்து இப்போ வாங்குற மாதிரி இல்லை, இப்போத்துலேருந்தே எங்கெங்கன்னு கேட்டு வச்சா இங்கே கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது, பெட்டராக இருக்குது திங்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி பண்ணலாம்ல. அதுக்காக போய் சும்மா பார்த்துட்டு அப்படி சேரில் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா பெட்டு, நம்ம பூஜை யூனிட்டு எல்லாமே நிறைய இருந்துச்சு. நான் நிறைய கேப்சர் பண்ணுறதுக்கு முடியல. என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த பப்ளிக் பிளேஸில் ஏதாச்சும் கேமரா எடுத்து ஷூட் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். இன்னும் அந்தளவுக்கு நான் போல்டாக மாறல. ஏதாச்சும் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதனால நான் கொஞ்சம் தான் கேப்சர் பண்ணுவேன். மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸில் நான் பெருசாக கேப்சர் பண்ணிக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருக்கும். ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி போய் சேர்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா மழை. நான் சொன்னல ஆல்ரெடி கிளைமேட் நல்லா இருந்தது, ரிட்டர்ன் வரும்போது மழை வந்துருச்சு. அந்த ஸ்டோரியும் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி 2-3 இடத்துல நின்னோம். ஃபஸ்ட் இடம் இது, செகண்ட் இடம் இது. செகண்ட் இடமான்னு தெரிலையே, கரெக்டாக எனக்கு தெரில, சாரி. ஃபஸ்ட் இடமே நினைக்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு இடம், செகண்ட் ஒரு இடத்துல நின்னோம், தேர்டு ஒரு இடத்துல நின்னோம், ஒரு 4-5 இடத்துல நின்னோம். மொத்தமாக வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அவ்வளோ இடத்துல நின்று மழை நிற்கிது வருது, மழை நிற்கிது வருது. நாங்களும் நிற்கும் போது சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துவிட்றோம். நாங்கள் கொஞ்சம் தூரம் தான் வரோம், எங்கேயாச்சும் நின்று விட்றோம், கொஞ்சம் தூரம் தான் வரோம், எங்கேயாச்சும் நின்று விட்றோம். ஒரு 1 ஹவரில் போக வேண்டிய இடம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 2 hours 3 ஹவர்ஸில் தான் நாங்கள் போய் சேர்ந்தோமே வீட்டுக்கே. அப்படி அந்தளவுக்கு மழை. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது வந்து செகண்ட் பிளேஸ். இங்கே நின்னோம், அப்புறம் நிறைய இடத்துல நின்று அப்புறம் கடைசியாக வீட்டுக்கு போய்ட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye, see you soon.